மக்களே வெல்கம் பேக் டு ஃபைஸ் சேனல். இன்னும் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 15 ரெண்டு லீக் மேட்ச் தான் இருக்குது. இது வந்து ஹோம் ஸ்டேடியம்க்கு வந்தாச்சுங்க. ஹோம் ஸ்டேடியம் 2 மேட்ச் வந்து அவே கேம் ஆடிருப்போம். இப்போ ஹோம் ஸ்டேடியம் வந்தாச்சு. ஆல்ரெடி அதாவது வந்து பிளேயர்ஸ் குவாலிஃபை ஆயாச்சு. ரெண்டாவது டாப் 2ல் எப்போயோ குவாலிஃபை ஆச்சு. டாப் 1 கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆச்சுங்க. இன்னும் ராஜஸ்தான் தான் டாப் 2ல் இருக்குது. அது 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே உள்ளே வர முடியாது. 10 மேட்ச் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே 10 மேட்ச்சில் தான் நிற்பாங்க ஒன்று. ஆனால் நம்ம 11 மேட்ச்சுக்கு ஜெயிச்சாச்சு. ஸோ கன்ஃபார்ம் குவாலிஃபை 1 குவாலிஃபை, அது மட்டும் இல்லாமல் டாப் 1ல் குவாலிஃபை ஆயாச்சுங்க. டாப் 2 நம்ம டாப் 1 ஆயாச்சு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தானே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராஜஸ்தான் இந்த மேட்ச் தோத்தாலும் பிரச்சனை இல்லை. பட் 2 மேட்ச் தோத்தா பிரச்சனை. ஏன்னா அடுத்த 2 மேட்ச் ஹைதராபாத் ஜெயிச்சா அதுக்கு வந்து டாப் 2க்கு. ஓகே மக்களே, நம்ம ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இல்லை. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், டெவால் ப்ரேவிஸ், டேவிட் மில்லர், எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பீத் பும்ரா, நூர் அகமது, புவனேஸ்வர் மற்றும் ஜாஸ் ஹேசல்வுட். ராஜஸ்தான் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துச்சு ப்ரோ. ஃபாஃப்டி பிளேசி கேப்டன் சஞ்சு சாம்சன், ராவன் பவல், சிவம் துபே, வி ஆஸ்டுவல், எஸ் சிங், ட்ரெண்ட் போல்ட், ஆலம் ஜாபா, ஒயிட் யஷ்வந்த் சஹல், என் சைனி, பிரசித் கிருஷ்ணா. ஓகே மக்களே, சின்ன வாய்ஸில் அதாவது வீட்டிலேருந்து வீடியோ போட்டுருக்கேன். வெளியே ஹாலில் கத்துறாங்க, அதனால சவுண்ட் கேட்டுச்சு, மன்னிச்சுங்க மக்களே. ஓகே மக்களே, வாங்க உள்ள மேட்ச்குள்ளே போயிடலாம். இந்த மேட்சை முடிச்சுட்டா இன்னும் ஒரே ஒரு லீக் போட்டி தாங்க இருக்குது. காமான் ப்ரோ லீக் நம்பர் போட்டி நம்பர் 13. சென்னைக்கு ஃபைனல் 2 அவே கேம் ஆண்டு ஹோம் ஸ்டேடியம்க்கு வந்துருக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட இவங்க கூட ஃபஸ்ட்டு நம்ம தோற்றுருப்போம். ஆக்சுவலி நம்ம 4 டீம் கூட 2 மேட்ச் ஆட்டோங்க. ஏன்னா ராஜஸ்தான் கூட 2வது மேட்ச், ஆர்சிபி 2 மேட்ச் ஆண்டோம், எம்ஏ கூட 2 மேட்ச் ஆண்டோம். இன்னொரு டீம் என்ன ப்ரோ இன்னும் ப்ரோ இன்னும் போன மேட்ச் கூட ஆண்டிருப்போமே, யாரு கூட தெரியல. யார் ப்ரோ மறந்து போச்சு ப்ரோ சொல்லுங்க. பட் ஹெச் கேட்டுக்கோங்க. இங்கே ஹெச் ப்ரோ என்ன ப்ரோ ஒழுக போகுது காமான் ப்ரோ என்ன நம்ம ஜாஸ்தி ஹெச் பவுலிங் எடுத்திருக்கோம் மக்கள். அந்த 4ஆம் டீம் வந்து கொல்கத்தா கூட 2 மேட்ச் ஆடிருப்போம். மறந்துட்டே அப்போ தான் வந்துச்சு. பட் நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும் யார் ஃபஸ்ட் யார் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க கொடி தாங்க பறக்கும். நம்ம பேட்டிங் பண்ணும்போது நம்ம கொடி அங்கே பறக்கும். என்ன ப்ரோ கிளார் ஆயிடுச்சு. இப்போ சரியாயிடுச்சு. ஒரு கிளார் வந்துச்சு போல் பக்கு. ஃபாஃப்டி பிளேசி 11 இன்னிங்ஸில் வந்து 230 ரன் அடிச்சிருக்காருங்க. இவர் சஞ்சு சாம்சன் 9 இன்னிங்ஸில் வந்து 92 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஜஸ்பீத் பும்ரா ஸ்ட்ரெயிட்டாக பால் ஓப்பன் பண்ணுறாரு. நியூ பால் கையில். ஆர் யூ ரெடி என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 15 தான் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஜஸ்பீத் பும்ரா இதாட்டி நம்ம ஒரு ஓவர் போட்டு ஸ்கிப் பண்ண போகிறோம். ஏன்னா பவுலிங் போட்டு போர் அடிக்குது. சொல்லியிருப்பேன் அந்த மேட்ச் பவுலிங் போடுறேன்னு. பட் இந்த மேட்ச் பவுலிங் போகிற போதில்லை. பவுலிங் போட்டு டக்குன்னு அவுட் ஆகிக்கிறோம் மக்களே. அதனால் நல்லா 200 கிட்ட ஸ்கோர் பண்ணணும். ஆனால் நம்ம 150 முக்கியம். எங்கே ப்ரோ 200? ஏன்னா விக்கெட் அதிகமாக. ஓகே மக்களே, வீடியோ போட்டு டைம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னைக்கே நான் 3வது வீடியோ போடுறேங்க. இது ஒரே நாள் டக்குன்னு முடிச்சுலாம் பார்த்தா டைம் ஆகிடுச்சு. பட் சரியான யாருக்கருங்க ப்ரோ டிஃபன் பண்ணிட்டாரு. ஓகே மக்களே, பேக்ரவுண்ட் சின்ன நாய்ஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஃபீல்டிங் செட்டப் மாற்றியாச்சுங்க. இந்த வாட்டி ஒரு ஒய்டு பவுன்சர் மாதிரி டக்குன்னு யார்கர் போட்டார். சரியான யார்கர். என்ன ப்ரோ ஷாட் இது? எப்போ பார்த்தா எப்படி ஆறீங்க எல்லா பேட்ஸ்மேனும். ஃபாஃப்டி பிளேசி 3 பாலுக்கு டாட்டுங்க. ப்ரெஷர் அந்த பேட்ஸ்மேன் கன்ஃபார்ம். பட் விக்கெட் இருந்தால் இன்னும் ப்ரெஷர் ஆயிரும். பட் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோ அடிச்சிருக்காருங்க. கேட்சா ப்ரோ? இல்லை ப்ரோ 4வது பால் தூக்கி பவுண்டரிக்கு அடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஓகே மக்களே, ஒரு லெக் கட்டே போட போகிறோம். இந்த மேட்ச்சை நானும் எங்கள் பிரதர் தான் நாங்கள் பேட்டிங் பண்ண போகிறோம். ஓகே ஸ்ட்ரைட்டாக ஓகே ப்ரோ சரியான போச்சுடா. கேட்ச் அவுட்டு. வாட் விக்கெட் போச்சுடான்னு சொன்னேன். பட் ஸ்ட்ரைட்டாக கைக்கு போயிடுச்சுங்க. ஃபாஃப்டி பிளேசி பவுண்டரி அடிச்சு அடுத்த பால ரிவெஞ்ச் எடுத்துருக்காங்க ஜஸ்பீத் பும்ரா. பட் சரியான விக்கெட்டுங்க. பிளேசி கான் 4. ராமன் பவுல் வந்திருக்காருங்க உள்ள. ஓகே மக்களே, லாஸ்ட் பால் போட போகிறோம். சக்குன்னு யாக்கர் இறக்கியாச்சுங்க. சரியான போல்டா இல்லைங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரு ஓவர் முடிவுல 4க்கு 1 ரன். 4க்கு 1 விக்கெட். ஆட்டோவில் வந்து சந்திக்கிற மக்களே. ஓகே மக்களே, ஆட்டோவில் பண்ணதில் 140 ரன் தாங்க வந்திருக்கு. ஓகே இப்போ வந்து வி உஸ்தர் மற்றும் ட்ரெண்ட் போல்ட் ஆட்டத்தில் இருந்திருக்காங்க. ஜஸ்பீத் பும்ரா 3 விக்கெட் வழக்கப்போல எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட் மற்றும் நூர் அகமது 1 விக்கெட். புவி தான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. இப்போ நம்ம கொடி தாங்க அங்கே பறக்கும். ஏன்னா நம்ம தாங்க பேட்டிங் பண்ண போகிறோம். த பெஸ்ட் நெவர் எஸ்ட்டுங்க. ஏதோ ஒன்று சென்னை ராஜஸ் கொடி தாங்க பறக்குது. ஓப்பனர்ஸ் களம் இறங்குறாங்க. கோலி மற்றும் ரோஹித் சர்மா டெட்லி காம்போங்க இங்கே. ஓகே, எடுத்தோடனே வி உஸ்தார் தான் போட போகிறாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ரோஹித் சர்மா தான் பேட்டிங் பண்ண போகிறாரு ஓப்பனிங் வந்து. ஓகே மக்களே, ரோஹித் சர்மா அண்ட் ஸ்ட்ரைக் நவ். ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்பின்னர் இறக்கி விட்றாங்க. என்ன போகுது ப்ரோ? தூக்கி அடிச்சிருக்காருங்க. டைமிங் நல்லா இருக்கனால ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா இங்கே. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் கேட் 400ங்க. 2வது பால் என்ன ப்ரோ பண்ண போகிறாரு? தூக்கி அடிச்சிருக்காரு. டைமிங் ஒழுங்காக இல்லை. பட் ஒரு 1 பவுன்ஸ் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா அங்கே. ஓகே மக்களே,
இந்த பால் ஒரு ஹேட்ரிக் பவுண்டரி கிடைக்குமா ப்ரோ? அடிச்சு என்ன ப்ரோ பர்ஃபெக்ட் ப்ரோ, பட்டு தான் 6. பட் இங்கே ஒரு ஒய்டு போட்டிருக்காருங்க. ஒஸ்தா ஒய்டு ஒஸ்தா போடுறாருங்க இங்கே ப்ரோ. பர்ஃபெக்ட்லாம் பறதே பாக்கியோ, அதே நீ அடிக்கிற இப்படி பண்ணுறியே ப்ரோ, எவ்வளோ பண்ணுற. பட் பேக் டு பேக் பவுண்டரி இல்லைங்க, ஹேட்ரிக் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. இங்கே கேகேஆர்னா டெவன் கான்வே காட்டுவாங்க, ஆர்ஆர்னா ராமன் பவுலை காட்டுவாங்க. சரியான ஃப்ளாட் 6 சொல்ல மாட்டேன், பட் சரியான 6ங்க. ரோஹித் சர்மா 3 பால் பவுண்டரி 90 அடிச்சாரு. 4வது பால் மாஸ்டர் கிளாஸாக 6 அடிச்சிருக்காரு. இங்கே நோ பால். வாட் ப்ரோ, ஏற்கனவே எக்ஸ்பென்சிவ், இன்னும் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்காருங்க. எவ்வளோ பெரிய நோ பால்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய நோ பால் இந்த மேட்ச். இந்த WCC3ல ரொம்ப பெரிய நோ பால் தான் போடுவாங்க, நோ பால் போட்டாலே. பட் 101 மீட்டர் 6ங்க. ஓகே, இந்த பால் எங்கே போகுது? தூக்கி அடிச்சிருக்காருங்க, எங்கேயும் போகல. பட் பவுண்டரி லைனுக்கு தான் போயிருக்கு. 5 பாலுக்கு 3 6, சாரி 4 பாலுக்கு இல்லை 5 பால் தான், 3 6 ஒரு 6, சாரி 3 பவுண்டரி ஒரு 6, இப்போ ஒரு பவுண்டரி. ஓகே மக்களே, வந்து எப்படி இல்லை 3 பவுண்டரி இல்லை சொல்லப்போனால், நான் 4 பாலுக்கு வந்து 2 பவுண்டரி ஒரு 6 ஒரு பவுண்டரி, ஏன்னா நோ பால் ஒரு பாலில் அதை மறந்துட்டேன். ஓகே மக்களே, இன்னொரு பவுண்டரி என்ன பவுண்டரி எத்தனை பவுண்டரி தெரியல, நிஜமாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரே ஒரு பால் மக்கள், இந்த ஒரே ஒரு பால் தான் இந்த ஓவரில் இருக்குது, என்ன ஆகும்னு பார்ப்போம். காமான் ப்ரோ, ரெக்யூட் ரன்னில் வந்து 6.31 தாங்க இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஷாட் விடலாமா ப்ரோ? நம்பி தான் ப்ரோ விட்றேன். அடிச்சிருக்காருங்க, போச்சு அவுட்டா ப்ரோ? இல்லைங்க, ஜஸ்ட் மிஸ். பட் ஒரு முடிவில் 32க்கு நோ லாஸ். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஜாம்பா தான் போட வராரு உள்ள. 32 ரன் ஒரு ஓவரில், எக்ஸ்பென்சிவ் ஓவராக போன ஓவர் போயிடுச்சு. இந்த ஓவர் எப்படி அடிக்கிறாரு விராட் கோலி பார்ப்போம். விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக் நவ். ஃபஸ்ட்டு பால் விராட் கோலி எப்படி ஆறாருங்க, இறங்கி ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு இல்லைங்க, நோ பால் போட்டிருக்காரு. பட் ரன். என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, சரி ராங் ப்ரோ. ஓகே, நோ பால் மக்களே. ஓகே மக்களே, ஃப்ரீ ஹீட் வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போதைக்கு. ஓகே மக்களே, தேவையான ரன் அவுட் ஆக்கிட்டோம். நோ பால் ரன் அவுட் ஆகுறதே வேலைங்க இவருக்கு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இல்லைங்க, எக்ஸல் அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா ஃபார்ம் கண்டினியூ பண்ணுறாங்க இங்கே. ஓகே மக்களே, ரோஹித் சர்மா பேக் டு பேக் பவுண்டரி. ஓகே மக்களே, ரோஹித் சர்மா பேக் டு பேக் அடிச்சிருக்காரு. விராட் கோலி 2 மேட்சும் ரன் அவுட் ஆக்கிட்டாருங்க. தேவைதான் ரன் அவுட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக விட்டுருக்காருங்க ரோஹித் சர்மா. சரியான பவுண்டரி, ஹேட்ரிக் பவுண்டரி. போன மேட்ச் விராட் கோலி ரன் அவுட் தெரியல, சரியாக தெரிஞ்ச போன மேட்ச் விராட் கோலி ரன் அவுட் ஆனதா இல்லைன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். சியர் கைஸ், நம்ம சியர் பண்ணுறாங்க. பட் சரியான பவுண்டரி, ஆனந்த் ஜாம்பா டேக் ஆன் பண்ணிருக்காரு ரோஹித் சர்மா ஃபார்ம் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குங்க. 5வது பால் போட வராதுங்க ஆனந்த் ஜாம்பா. என்ன ப்ரோ பண்ண போகிற? ரோஹித் சர்மா ஸ்பெஷலாக கிடைக்குமா? ஸ்ட்ரைட்டாக அடி ப்ரோ, ஸ்ட்ரைட்டாக விட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் சைட் ஸ்க்ரீன் மேலே போய் படலுங்க அந்த பால். சரியான பவுண்டரி, 4 பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. ஓகே மக்களே, ரோஹித் சர்மா அண்ட் 46 நவ். ஒரு பவுண்டரி அடிச்சா இன்ஃபேக்ட் கிளியர் பண்ணிடுவார். 50 அடிச்சிருக்காருங்க 12 பாலில். ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபஸ்ட்டு 12 பால் அடிச்சிருக்காங்க. பட் இங்கே ஒரு நோ பால் போட போகலான்னு நினைக்கிறேன் கேஸ். பட் 11 4 ஒரு 6ங்க. 416 ஸ்ட்ரைக் ரேட்டு அடிச்சு எல்லாமே 4 6 தாங்க அடிச்சிருக்காரு. என்ன ப்ரோ, நோ பால் மாதிரி இருந்துச்சு? நோ பாலா இல்லையா? இல்லை ப்ரோ, நோ பாலா என்ன ப்ரோ நோ பாலா இல்லையா ப்ரோ? இல்லை மக்களே, நோ பால் இல்லை. ஓகே, 2 ஓவர் முடிவில் எத்தனை ரன் பார்ப்போம். 54க்கு 1. ஓகே மக்களே, 2 ஓவர் முடிவில் 54க்கு 1ன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ 2.1 ஓவர் முடிவில் வந்து 55க்கு 1 ஆயிடுச்சு. ஓகே, ரோஹித் சர்மா ஆன் 50 நவ். கமான் ப்ரோ, தூக்கி அடிச்சிருக்கோம். ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. சரியான ஷாட். டைமிங் ஓரளவு இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சைட் ஸ்க்ரீனில் போய் இடிச்சிருக்குங்க அந்த பால். சரியான பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. இன்ஃபேக்ட் ஓப்பனிங் பண்ணிச்சு, ஒரு ரன் அவுட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க ரோஹித் சர்மா. 13 பாலில் 54ங்க. நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. டைமிங் செம்மையாக வந்திருக்கு. பட் 1 பவுன்ஸ் பவுண்டரி தான் கிடைக்கும் ஃபார் ரோஹித் சர்மா. பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா இங்கே. ஓகே மக்களை, பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் தட்டி பாருங்கள். ஓகே, 5 லெக்கில் ஒரு ஷாட் ப்ரோ, தூக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக கையிலையா? இல்லை மக்களே, ஒரு 1 பீச் இங்கே. நான் வரைக்கும் 2 ரன் ஓடல. பட் 2 புள்ளி என்ன ப்ரோ, 2 ரன் ஓடல தான் தப்பு உளறேன். பட் இங்கே ஒரு சின்ன நாய்ஸ் விழுகுது ப்ரோ. மக்களே 6ன்னு நினச்சேன். பட் சரியான பவுண்டரிங்க ரோஹித் சர்மாட்டேன்னு. சும்மா அலட்சியமாக தட்டி விட்டார். இன்ஃபேக்ட் பார்க்கும்போது எனக்கு 6 மாதிரி தாங்க இருந்துச்சு, ஒரு ஃப்ளாக் 6 மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், கணிச்சு தள்ளி போய் சும்மா தொட்டு தாங்க விட்டார் பால். செம்மையாக ஃப்ளை ஆகிட்டு போச்சுங்க. 1 பிச்சுன்னு நினைக்கிறேன் கேஸ். பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக போயிருக்கு பாருங்க. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. மறுபடியும் ட்ரெண்ட் போல்ட் போட வந்திருக்காரு. இல்லை, ஃபஸ்ட்டு ஓவர் தான் போடுறாரு. மறுபடியும் தெரியாமல் சொல்லிட்டேன். பட் ட்ரெண்ட் போல்ட் எம்ஐ எடுத்துக்கலாங்க. இந்த வருஷம் எம்ஐ எடுத்து நல்லா போட்டுட்டு இருக்காரு. பட் ராஜஸ்தான் ஜெர்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. பட் ருத்ராஜ் கைக்வாட் வச்சு எடுத்தோடனே ஒரு லெஃப்ட் ஷாட்டுங்க. தரமாக ஆடிட்டு கொடுத்துட்டு இருக்காரு இங்கே ருத்ராஜ் கைக்வாட். தேவைப்படும் போது அடிக்கிறார். ஓகே மக்களே, 5 லெக்கில் ஒரு ஷாட் அடிப்போம்.
ஓகே 5 லேக் ப்ரோ. இல்லை ருத்ரா சீக்கோடா. ஓகே ஒரு சிங்கிள் தட்டுவோம். என்ன ப்ரோ எப்படி ஸ்விங் பண்ணுற? ஹவு ப்ரோ? எல்லாம் தரமாக ஸ்விங் பண்ணுறாங்க. இது ரிவர்ஸ் ஸ்விங்கா என்னன்னே தெரில. பட் ரோஹித் சர்மா அந்த ஸ்ட்ரைக் நோ ரிஸ்கி ஷாட் ப்ரோ. தூக்கி அடிச்சுக்காருங்க. கரெக்டாக எனக்கு அடிச்சேன். போன வாட்டி இப்படி தான் அவுட் ஆனேன். அதனால இப்படி அடித்தேன். பட் அதே மாதிரி பவுண்டரி போயிருக்குங்க. ரோஹித் சர்மா 67 நவ் செமையாக அடித்து கொடுத்துருக்காருங்க ரோஹித் சர்மா இங்கே. இன்ஃபேக்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி வருமா இங்கே? அதாங்க நீங்கள் கேள்வி. அதனால் ஒரு தேவைதான் ரிஸ்கி ஷாட் ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு. லேட்டு ப்ரோ, சரியான லேட்டு. விட்டுட்டாங்க கேட்சை. ரோஹித் சர்மா கேட்சை விட்டா ஆக்சுவலி அவர் வந்து கீழே போயிருக்கணும். பட் பின்னாடி ஓடி போய் ஒழுங்காக பிடிக்கல. திரும்ப பிடிச்சிருந்தா கூட பிடிச்சிருக்கலாம். பட் ஒரு எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் போது இந்த கேட்ச் விட்டது சரியான கேட்சுங்க. எதுவுமே ரீப்ளேயில் பார்ப்போம். பிடிக்கல. சரியான கேட்ச் ட்ராப்னு சொல்கிறதா சரியான கேட்ச்னு சொல்லிட்டேன். பாருங்கள் எப்படி ஓடி போய் எனக்கே தெரியல. பட் இது ஒரு புவர் டைமிங். பட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஓடி போயிருக்காரு. பட் விட்டுட்டாருங்க. ஸ்ட்ரைட்டாக கைக்கு வந்துச்சு. பட் விட்டுட்டாரு ஏன்னு தெரில. பட் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போது. ஏன்னா 18 பால் ஆல்ரெடி 71 அடிச்சு வச்சுருக்காருங்க ரோஹித் சர்மா. எலி அடிச்சிருக்காரு. தண்ணி போயிச்சா? இல்லை இதையும் விட்டுட்டாங்க. பேக் டு பேக் கேட்ச் விட்டுனால ஹேட்ரிக் பவுண்டரி வந்துருக்கு ரோஹித் சர்மாவுக்கு. என்ன ப்ரோ எல்லாத்தையும் விட்றீங்க? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க போதுங்க இந்த மாதிரி கேட்ச் ட்ராப். 2 கேட்ச் ட்ராப்புங்க. பட் என்ன ஆச்சுன்னா என்ன சொல்ல வந்தேன் பட் புவர் ஃபீல்டிங் மக்களை இங்கே. பட் ஹைட்டாக போயிடுச்சு சொல்லுவோம்னா பிடிக்க முடியாது. பட் ட்ரை பண்ணி தான் பிடிச்சிருக்கலாம். ரெக்யூட் ரன் வெறும் 3.90 தாங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு லாஃப்ட் ஷாட் ட்ரை பண்ணுறோம். ஸ்ட்ரைட் அடி ப்ரோ. இல்லைங்க சரியான இது 4 முடிவில் 86க்கு 1 பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆகிருக்குன்னு சொன்னாலே அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அதே நோக்கத்துடன் இதெல்லாம் சரியான ஃபீல்டுங்க. இதில் வந்து 30 பவுண்டரி அடிக்கலாம். ட்ரை பண்ணுவோம். ஓகே 30 பவுண்டரி அடிச்சாச்சு. பட் ஸ்ட்ரைட்டாக ப்ரோ எஸ் ஓடியாச்சு. கம்ஃபர்டபுளான சிங்கிள் அங்கே. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். பட் ராமன் பவர் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஏன்னா அவர் தாங்க இப்போ தான் காட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டாக சரியான ஸ்ட்ரைட்டுங்க. இன்ஃபேக்ட் கேட்சே பிடிக்க முடியல. டைமிங் ரொம்ப மட்டும். பட் ஸ்ட்ரைட்டாக கோடு கிழிச்ச மாதிரி அடிச்சிருக்காருங்க. அதனால தான் அந்த பாலை பிடிக்க முடியல. ரோஹித் சர்மா செம்மையாக ஆடிட்டு இருக்காருங்க. 2 கேட்சை விட்டு வெரி எக்ஸ்பென்சிவாக போகுது. ஓகே மக்களே 79 ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு போட முடியுமா ப்ரோ? கமான் ப்ரோ. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எவர். தூக்கி 6க்கு சொல்லிட்டாருங்க ரோஹித் சர்மா. யூ பியூட்டி ரோஹித் சர்மா. ஓகே மக்களே சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. 6 வந்து 104 மீட்டர் 6ங்க. பட் தூக்கி ஃபுல் டாஸாக போட்டிருக்கேன். ரோஹித் சர்மா ஃப்ரீ ஹிட்டில் தரமாக அடிச்சிருக்காருங்க. இங்கே செம்மையாக அடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி வருமா? காமான் டெஃபினெட்லி வருங்க. 26 பாலில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி போட முடியுமா ரோஹித் சர்மாவால்? பட் பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. இங்கே வெரி க்ரூஷியல் மூமெண்ட்டுங்க. அது வெரி க்ரூஷியலுங்க. என்ன நடக்க போகுது? போட முடியுமா ப்ரோ? இல்லைங்க குட்டுங்க. 26 பாலில் போட முடியல. சே மட்டும் ஸ்பின்னாக ஓட்டி செம்மையாக போட்டுருக்கலாங்க. பட் சைனி அட்டாக் பண்ணுறாருங்க இப்போ. 26 பாலில் போட்டு 27 பாலில் கன்ஃபார்ம் போட்டுடலாம். அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஓகே இறங்கி வராருங்க. இறங்கி வந்து சும்மா தட்டி தாங்க விட்ருக்காரு. தட்டி விட்டுட்டு ஒரு ரன் ஓடுறாரு. நல்லா சிங்கிளாங்க. ஓகே மக்களே ரோஹித் சர்மா 97 நவ் 7 நவுன்ட்டேன். பட் கமான் படி தூக்கி அடிச்சிருக்காருங்க. அவுட்டா? இல்லைங்க தலைக்கு மேலே போயிருக்கு. 27 பாலில் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி ஐபிஎல் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எவர் போட்டிருக்காருங்க. இன்ஃபேக்ட் உலகத்துலேயே தாங்க ஃபாஸ்ட் செஞ்சுரி. ரோஹித் சர்மா ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். 127 பால் 22 பவுண்டரி 2 6 324 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருக்காருங்க ரோஹித் சர்மா ஸ்பெஷல். 27 பாலில் செஞ்சுரிலாம் வாய்ப்பே இல்லைங்க. பட் ரோஹித் சர்மா போட்டிருக்காங்க. அந்த செஞ்சுரியோட டாப் கியரம் போட்டிருக்காருங்க ரோஹித் சர்மா. தூக்கி அடிச்சிருக்காரு. சரியான பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. இங்கே ரோஹித் சர்மா 105ங்க. ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க முடியுங்க இவரால். டைமிங் செம்மையாக அடிச்சிருக்காரு. ஹேட்ரிக் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. இங்கே செம்மையாக அடிச்சிருக்காருங்க. யாராவது கூட போன மேட்ச் தோற்றுருப்போம். பட் இந்த மேட்ச் கன்ஃபர்டபுளாக ஜெயிக்கலாங்க அதுதான் நினைக்கிறேன். பட் ஸ்ட்ரைட்டாக அவுட்ருக்காருங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த கிரவுண்டுங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக போச்சுங்க. லைட்டாக அது போன சில மேட்ச் வந்து ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவோம். லைட்டாக சைடில் போகலாம். அந்த மாதிரி போச்சு கன்ஃபார்ம் அவுட்டு. 2 பேரும் ஒட்டி வந்துட்டாங்க. சரியான ஸ்ட்ரைட்டுங்க. கோடு கிழிச்சு. இதுதாங்க உண்மையான கோடு கிழிச்சு மாதிரி. ஸ்ட்ரைட்டாக ஸ்கேர் வச்சா இந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்குங்க. பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தாங்க போச்சுங்க. பாருங்கள் என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? கேமரா தேவை ஜூம் அவுட் பண்ணிட்டேன். பட் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. ஓகே மக்களே 4 பவுண்டரி அடிச்சிருக்காருங்க 4 பாலுக்கு ரோஹித் சர்மா. இன்னொரு 6
அவுட் ஆஃப் த ஸ்டேடியம்ங்க. இன்ஃபேக்ட் அந்த சிக்ஸு ஐயோ சரியான சிக்ஸ் அடிச்சு பிடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா இன்னைக்கு இருக்க ஃபார்முக்கு நிச்சயமாக ஆரம்பிச்சுக்க அவர் தாங்க. ஏன்னா அந்த மாதிரி அடிச்சு விளாசிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. ஓகே மகளே, ரோஹித் சர்மா செம்மையாக அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டாருங்க இப்போ ஸ்ட்ரைக்கு. லாஃப்டர் சைட் வச்சு இவரே கொஞ்சம் வச்சு அடிப்போம். ஓகே ப்ரோ, கமான் ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு. 2 எடுத்துங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட்டுங்க. பிரச்சனை இல்லை, நம்ம விக்கெட் நிறையா கையில் இருக்குது. 149 அடிச்சா போதுங்க, ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் தேவையாக 2 லைட் ஷாட்டுங்க. தேவை பக் ஆகி போயிடுச்சு, அதனால் 2 லைட்டாக அடிச்சு அவுட் ஆகியாச்சு. ஓகே மக்களே, இப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கான் ஃபார் 10. இப்போ வந்து டேவிட் மில்லர் உள்ளே இறக்குவோங்க. செம்மையாக ஆட போகிறார் டேவிட் மில்லர். ஏன்னா போன 2 மேட்ச் செம்மையாக ஆட கொடுத்தாரு. இந்த மேட்ச் என்ன பண்ண முடியும் டேவிட் மில்லர். கமான் 83, ஜஸ்ட் நீட் 15 ரன் ஃப்ரம் 83 பால்ஸ். ஈஸியாக அடிக்கலாங்க. சரியான 6 அடிச்சிருக்காருங்க டேவிட் மில்லர். வந்த ஃபஸ்ட்டு பாலே என்ன ப்ரோ பவுண்ட்ரியா ப்ரோ, பர்ஃபெக்ட். பட் ஹார்ட்னாலே பவுண்ட்ரி போயிடுச்சு. பட் இங்கே நோ பாலுங்க. ஏற்கனவே ரன் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த பாலே மேட்ச்சை முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்லை 10 ரன் தேவை இருந்தாலும் இன்னொரு நோ பால் போட்டாங்கன்னா கன்ஃபார்மாக முடிச்சிடலாங்க. ஓகே, ஃப்ரீ ஹிட், நோ பால். விக்கெட்டுக்கு அப்புறம் நோ பால் போட்டிருக்காருங்க. ஸ்பின்னர்னாலே இப்படி தான் தூக்கி அடிச்சிருக்காரு. சரியான பவுண்ட்ரி இல்லைங்க, 2 லேட்டு ப்ரோ. இல்லை விட்டுட்டாருங்க. சரியான பவுண்ட்ரி ஃபார் டேவிட் மில்லர். இங்கே பேக் டு பேக் பவுண்ட்ரி ஃபார் டேவிட் மில்லர். பேக் டு பேக் பவுண்ட்ரி டீம் ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி வந்துருக்குங்க. இந்த வாரம் மேட்ச்சை முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். முடிக்க முடியுமா இல்லை இன்னும் ஒரு 6 ரன் அடித்தா முடிச்சிடலாம். ஒரு 6 ரன் முடிப்பாரா? ஃபீல்டரு எங்கே இருக்குது பார்த்தாச்சு. அடிச்சிருக்காரு. 2 லேட் அவுட்டா ப்ரோ. பிடிச்சிட்டாருங்க, தாவி பிடிச்சிருக்காருங்க டேவிட் மில்லர் கேட்சை. தேவையான விக்கெட் விட்டுட்டு இருக்கோங்க. பாலசி ரொம்ப கலையுது. பட் ரோஹித் சர்மா 1 இங்கே. ஓகே, இப்போ வந்து நின்று ஆடுவோம். பால் அடிப்போங்க, விக்கெட் இருக்குது. டேவிட் மில்லர் கான் ஃபார் 8. தலா தோனியை உள்ளே இறக்கியிருக்கோங்க. ஓகே மக்களே, 0 தலா தோனியா 0. இப்போ என்ன ஸ்ட்ரைட்டில் கேப் செமையாக இருக்குது. ஸ்ட்ரைட் கவர் ப்ரோ. இல்லை 5 லெக்கில் அடிச்சிட்டாருங்க. தூக்கி அவுட்டா ப்ரோ. வாட் ப்ரோ, அவுட்டு ப்ரோ. ஓகே, செம்மையாக போட்டு கொடுத்துருக்காரு. தலா தோனியை வந்தோடனே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருங்க. சரியான விக்கெட். தலா தோனி கான் ஃபார் 0. ஓகே மக்களே, ரவீந்திர ஜடேஜா இல்லைங்க, ஜாஸ் ஹேசல்வுட் பவுலர் இறக்கி விடுவோம். இப்போதைக்கு விக்கெட் போயிட்டே இருக்குது. பட் ஜாஸ் ஹேசல்வுட் வந்து இறங்கியிருக்காரு. சஹலோட ஹேட்ரிக் ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக அடிப்போம் ப்ரோ, ஸ்ட்ரைட்டாக. இல்லாட்டி இப்போதைக்கு இது பண்ணுவோம். பட் ஓகே, சரியான சிங்கிளுக்கு தண்ணி கொடுத்துருக்காருங்க. இல்லை இன்ஃபேக்ட் டபுளே ஓடிடலாம். பட் சிங்கிள் தாங்க ஓடிருக்காருங்க. ஜாஸ் ஹேசல்வுட் ஸ்ட்ரைக் டவுன். சரி, ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் டவுன். ஓகே மக்களே, இன்னும் 5 ரன் தான் தேவை. விக்கெட் அதிகமாக விட்டாச்சு. பட் ஸ்ட்ரைட்டாக ஷாட் அடிப்போங்க இந்த வாட்டி கன்ஃபார்ம். ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு ப்ரோ. ஆச்சு ப்ரோ, டபுள் ஓடியாச்சுங்க. ஈஸி குயிக் டபுளுங்க. எவ்வளோ முடிவில் 146க்கு 4 விக்கெட். ஓகே மக்களே, 3 ரன் தான் தேவை. லெக்ஸில் பெரிய கேப் இருக்குது. என்ன பண்ண போகிறாரு? காமான் படி தூக்கி அடிச்சிருக்காரு. லேட் பட் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க, தாண்டிடுச்சு. அந்த ஒரு பவுண்ட்ரியோட ஃபினிஷிங் ஷாட் அடிச்சிருக்காரு ஜாஸ் ஹேசல்வுட். செம்மையாக ஆடி கொடுத்துருக்காருங்க ஜாஸ் ஹேசல்வுட். இந்த மேட்ச் கன்ஃபார்மாக ஜெயிச்சாச்சு. பட் ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கேமியோ தாங்க. ஜஸ்ட்டு 30 பாலில் சாரி 27 26 27 தெரியல. பட் அந்த பால்லே அவர் செஞ்சு போட்டார். ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எவர் சொல்லலாம். மேன் ஆஃப் த மேட்சும் ரோஹித் சர்மா தாங்க வாங்கியிருக்காரு. சிஎஸ்கே 1/6 விக்கெட். டேபிள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இன்னும் யாரையும் நம்ம இந்த மேட்ச் தோத்தா வச்சிடலைங்க. ஏன்னா யாராலுமே அவன் தொட முடியாது. ஏன்னா 13-8 இருக்காங்க. 14க்கு 9 தான் ஜெயிச்சா வர முடியும். ஏன்னா நம்ம வந்து 12 விக்கெட் ஆயாச்சு. ஜெயிச்சாலும் 9 விக்கெட் தான் வர முடியும் எல்லா டீமில் ஹையஸ்ட் டீம்னாலேயே. ஸோ நம்ம எப்பயும் டாப் 1 பொசிஷன் தாங்க இருப்போம். பட் அடுத்த மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட. ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்ஸஸ் ரோஹித் சர்மா வந்துட்டாருங்க. பர்பிள் கேப் ஜஸ்பிரீத் பும்ரா 23 விக்கெட். ஐயோ, ஓகே, ரோஹித் சர்மா வந்து 431 ரன்னுக்கு செம்மையாக அடிச்சு கொடுத்துருக்காரு. ஓகே வீட்டில் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் தட்டிட்டு பாருங்க. ஓகே வீட்டில் இந்த வீடியோ சந்திக்கலாம். கீப் வெயிட்டிங்.